என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை பற்றி எனக்கு யாராவது சொல்ல இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம அடிக்கடி இயங்குகிறோம் அல்லவா? ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு அங்கே சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அவர் என் மீட்பர். எப்பொழுது அவன் இந்த காரியத்தை சொன்னான்? தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பொழுது, தன் பிள்ளைகள் எல்லாம் சாக கொடுத்த பொழுது, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்த பொழுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அன்பை இழந்த பொழுது, தன்னுடைய மனைவியினுடைய அன்பை கூட இழந்த பொழுதுதான் அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு ரெட்டிப்பாய் தேவன் அவனுக்கு கொடுக்க, தேவன் ஆசீர்வதிக்க இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன் என்று சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க இயேசு எப்படி கூப்பிட போறீங்க? அவர் என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை எப்படியாவது கல்லறையிலே வைத்து அவரை அடைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தால், ஆனால் அவரை அடைக்கப்பட்ட அந்த கல் கூட விலகி பறந்து ஓடியது. அவர் உயிரோடு எழுந்தார். அவரை கல்லறை கூட அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என் மீட்பர் என்று சொல்லுங்க. அப்படியே அவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபுவை ஆசீர்வதித்தவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யாரும் அவரை மீட்பர் என்று சொல்லலாம். இன்று நாம் அவரை கூப்பிடும் பொழுது கட்டாயமா நாம் இழந்ததை 2 மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, எனக்கு அருமையானவளை நான் இழந்து போனேனே. ஐயோ, தவறாய் நான் இந்த பணத்தை இழந்து போனேனே. தவறாய் இந்த உறவை நான் இழந்து போனேனே. ஐயோ, தவறாய் எனக்கு அருமையானவளை நான் இழந்து போனேனே என்றெல்லாம் கலங்கி கொண்டு எவைகளெல்லாம் நான் இழந்து போனேன். என் வேலையை இழந்து போனேன், என்னுடைய கௌரவத்தை நான் இழந்து போனேன், எல்லா இடத்திலும் நான் மதிக்கப்பட்டவனாய் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நாமம், ஆண்டவரே, என் மீட்பர், என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. இந்த நம்பிக்கை ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் வைப்பீராக. அப்படியே உம்மை கூப்பிடட்டும் சுவாமி. ஜெபத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உம்மை ஆண்டவரை தேடட்டும் சுவாமி. ஆண்டவரை அவங்க இழந்த எல்லா நன்மையை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளட்டப்பா. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.